மதுரை தமிழ் மொழிக்கு சங்கம் வளர்த்த ஊர். வீரம் மிக்க பாண்டிய மன்னர்களின் தலைநகரம். வானளாவிய கோபுரங்கள், சிற்பங்கள், கலைகள்னு இங்க பல இருந்தாலும் இது எல்லாத்தையும் அடக்கி ஆள்றது ஒரே ஒரு பெண் தெய்வம். இந்த மதுரை மண்ணோட ராணி. மீன் போல அழகான கண்கள், அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி கையில ஒரு செல்ல கிளி. அவங்க தான் நம்ம மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் வாழ்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். மீனாட்சி அம்மன் கோயில்னா சும்மாவா? அது வெறும் கோயில் இல்லைங்க, அது ஒரு மிகப்பெரிய வரலாறு, கலாச்சாரம், கலைன்னு எல்லாமே நிறைஞ்ச ஒரு பொக்கிஷம். நீங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எத்தனை தடவை இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட வரலாறு ரொம்ப ரொம்ப பழசு. சங்க காலத்துல இருந்தே இந்த கோயில் இருந்ததா சொல்றாங்க. ஆனா இப்போ நம்ம பார்க்குற பிரம்மாண்டமான கோபுரங்கள், மண்டபங்கள் எல்லாமே பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் காலத்துல கட்டுனது தான். முக்கியமா விஸ்வநாத நாயக்கருங்கிறவர் காலத்துல தான் கோயில் இப்போ இருக்கிற மாதிரி விரிவாக்கப்பட்டது. அப்புறம் திருமலை நாயக்கர் தான் கோயிலுக்கு இன்னும் நிறைய அழகு சேர்த்தாரு. இந்த கோயில் உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. தனஜெயன்ற ஒரு வியாபாரி வணிகத்துக்காக மதுரை வழியா போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு கடம்ப மரத்தடிவுல சிவலிங்கம் இருக்கிறத பார்த்தாரு. அங்கு தினமும் தேவர்கள் வந்து லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு போறத பார்த்து அதிசயப்பட்டு போனாரு. இந்த விஷயத்த அப்போ மதுரையை ஆட்சி செஞ்ச குலசேகர பாண்டியன் கிட்ட சொன்னாரு. மன்னரும் வந்து பார்த்துட்டு அங்க ஒரு பெரிய கோயில் கட்ட முடிவு பண்ணாரு. அப்படி கட்டப்பட்டதுதான் இந்த மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கையில கிளி இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு காட்சி. இதுக்கு பல கதைகள் சொல்றாங்க. சுகபிரம்ம மகரிஷிங்கிறவர் மீனாட்சி அம்மனை தினமும் வழிபட்டுட்டு வந்தாரு. அவரோட பக்தியை மெச்சி மீனாட்சி அம்மன் மகரிஷியே ஒரு கிளியா தன் கையில ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. இன்னொரு கதை, இந்த கிளி அறிவுக்கும் ஞானத்துக்கும் அடையாளம்னு சொல்லுது. மீனாட்சி அம்மன் எல்லா கலைகளிலையும் சிறந்தவங்க அப்படிங்கறதால ஞானத்தோட அடையாளமா கிளிய கையில வச்சிருக்காங்க. சிலர் கிளி நம்ம கோரிக்கைகளை அம்பாள் கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி சீக்கிரம் நிறைவேற்றி வைக்கும்னு நம்புறாங்க. அதனாலதான் கிளி அம்மன் கையில இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் எதுவா இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கையில இருக்கிற கிளி அவங்களோட கருணையையும் அழகையும் இன்னும் அதிகரிக்குதுன்னே சொல்லலாம். மீனாட்சி அம்மனோட கதையை பத்தி பார்க்கலாம். பார்வதி தேவியே மீனாட்சியாக அவதரித்தாங்க. மதுரையை ஆண்ட மலையத்துவஜங்கிற பாண்டிய மன்னனுக்கும் அவரோட மனைவி காஞ்சனா மாலைக்கும் குழந்தை இல்லை. அதனால பார்வதி பரமசிவன் கிட்ட குழந்தை வரம் வேண்டி ஒரு யாகம் நடத்தினாங்க. யாகத்துல இருந்து 3 வயசு பெண் குழந்தையா பார்வதி தேவியே வந்து காஞ்சனா மாலை மடியில விழுந்தாங்க. அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டாலும் 3 மார்பகங்களோட இருந்ததா பார்த்து மன்னனும் அரசியும் கொஞ்சம் பயந்து போனாங்க. அப்ப ஆகாயத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, இந்த குழந்தைய ஆண் பிள்ளை மாதிரி வளர்த்து பட்டத்து ராணியா முடிசூட்டுங்க. கல்யாணம் பண்ற வயசு வரும்போது 3வது மார்பகம் தானா மறைஞ்சிரும் அப்படின்னு கேட்டது. மீனாட்சி எல்லா போர் கலைகளையும் ஆண்களுக்கு நிகரா கத்துக்கிட்டாங்க. மதுரையோட ராணியா மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சு. யாரு ஒரு மன்னனை பார்க்கும்போது மீனாட்சியோட 3வது மார்பகம் மறையுமோ அவரையே மீனாட்சி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு மலையத்துவஜ மன்னன் சொன்னாரு. பட்டாபிஷேகத்துக்கு பின்னாடி மதுரையில இருந்து படையோட கிளம்பி எல்லா திசைகளுக்கும் போய் போர் தொடுத்தாங்க மீனாட்சி. உலகத்துல இருக்க எல்லா மன்னர்களையும் ஜெயிச்சாங்க. கிழக்கு திசையில போனப்போ அமராவதி மன்னன் இந்திரனோட போர் செஞ்சாங்க. ஆனா மீனாட்சியோட வீரத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம இந்திரன் பணிஞ்சான். இப்படி ஒவ்வொரு திசையிலையும் போர் செஞ்சு எல்லாரையும் தன் காலில் விழ வச்சாங்க மீனாட்சி. இதே மாதிரி கைலாயம் மேலையும் படையெடுத்தாங்க மீனாட்சி. அங்க இருக்கிற சிவபெருமான் மீனாட்சி ஆறுன்னு தெரிஞ்சதுனால உற்சாகமா அவங்கள எதிர்கொள்ள வந்தாரு. அப்போ படையோட வீரமா நின்றுட்டு இருந்தாங்க மீனாட்சி. எதிர்ப்புறத்துல சிவபெருமான் வந்துட்டு இருக்காரு. சிவபெருமான் நெருங்கி வர வர மீனாட்சியோட மனசுல இருந்த போர்க்குணம் குறைஞ்சு வெக்கம் வந்துச்சு. சிவபெருமான் பக்கத்துல வந்ததும் கையில இருந்த வாளை கீழே போட்டுட்டு தலை குனிஞ்சாங்க. அப்போதான் மீனாட்சியோட 3வது மார்பகம் மறைஞ்சிச்சு. தன் கணவரை கண்ட சந்தோஷத்துல ஆழ்ந்து நின்னாங்க மீனாட்சி. அப்போ சிவபெருமான் சொன்னாரு, அங்கேயர் கண்ணியே, நீ எப்ப மதுரையை விட்டு படையோட கிளம்பினியோ அப்பவே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு தான் உன்னை நேர பாக்குறேன். இனிமேல் நீயே என்னோட மனைவி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மீனாட்சியோட முகம் வெக்கத்துல சூரியன் மாதிரி செவந்துச்சு. அன்னைக்கே சிவபெருமான் மீனாட்சியோட கரம் பிடிச்சாரு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடந்தப்ப தேவர்கள், மகரிஷிகள், சித்தர்கள்னு நிறைய பேர் மதுரைக்கு வந்தாங்க. இதுல வியாக்கிரபாதர், பதஞ்சலிங்கிற மகரிஷிகளும் இருந்தாங்க. கல்யாண விருந்து பரிமாறப்பட்டு இருந்துச்சு.
வியாக்கரபாதரும் பதஞ்சலியும் மட்டும் சாப்பிடல. இவங்க 2 பேரும் சிதம்பரத்துல நடராஜரோட நடனத்தை பார்த்த பின்னாடிதான் சாப்பிட்றதா வழக்கம் உள்ளவங்க. அவங்கள கல்யாண வீட்டவர் சாப்பிட கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க நாங்க சிவதாண்டவம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம்னு சொன்னாங்க. இதை கேட்ட சிவன் அந்த மகரிஷிகளுக்காக அங்கேயே ஆனந்த தாண்டவம் ஆடி காமிச்சாரு. இதை பார்த்த பின்னாடிதான் மகரிஷிகள் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மதுரைய ராஜசேகர பாண்டியன்கிற மன்னன் ஆண்டான். சிவபக்தனான அவரு 63 கலைகள்ல 62 கத்துக்கிட்டாரு. பரதம் மட்டும் பாக்கி இருந்துச்சு. ஒரு சமயம் இன்னொரு மன்னனோட போட்டி போட வேண்டிய நிலைமை வந்தப்ப பரதம் கத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. முதல் நாள் பயிற்சி எடுத்த மன்னனுக்கு காலில் ரொம்ப வலி வந்துச்சு. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. அடடா, பரதம் கத்துக்க இன்னைக்கு ஒரு நாள் ஆடின நமக்கே இவ்வளவு வலிக்குதே, இங்க சிவபெருமான் தொடர்ந்து ஒரே காலில் மட்டும் ஊன்றி ஆடிட்டு இருக்காரே, அவருக்கு எவ்வளவு வலி இருக்கும்னு நினைச்சவரு அப்படியே நடராஜர் சன்னதிக்கு போனாரு. பகவானே, உங்களோட கால் வலிக்குமே, காலை மாத்தி ஆடுங்கன்னு வேண்டினாரு. பக்தனோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்ட சிவன் அவருக்காக இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினாரு. சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்னாடி இருக்கிற மகா மண்டபத்துல கால் மாத்தி ஆடின கோலத்துல காட்சி தராங்க. வியாக்கரபாதர் பதஞ்சலிக்காக ஆடின ஆனந்த தாண்டவமும் நடராஜர் சன்னதி எதிர உள்ள சுவத்துல படமா வரைஞ்சிருக்கு. பொதுவா நடராஜர் சிலைகள்ல இடது காலை தூக்கி ஆடின கோலத்துல தான் இருப்பாரு. அந்த பாதத்தை அம்பாள் பாதமா பார்ப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல வலது காலை தூக்கி ஆடின கோலத்துல இருக்கிறதுனால இந்த பாதத்தை சிவனோட பாதமா கருதுறாங்க. சிவ தலங்கள்ல இங்க மட்டும் சிவனோட பாதத்தை பார்க்கலாங்கிறது ஒரு விசேஷம். பஞ்ச சபைகள்ல இருக்கிற நடராஜர்கள்ல மதுரையில இருக்கிற வெள்ளியம்பல நடராஜர் தான் பெரிய மூர்த்தி. சிதம்பரம், திருவாலங்காடு, திருநெல்வேலி தலங்கள்ல சின்ன மூர்த்தியா பஞ்சலோக சிலையாவும் குற்றாலத்துல ஓவியமாவும் இருப்பாரு. ஆனா இங்க மட்டும் கல் சிலையாவே பெரிய வடிவுல காட்சி தராரு. இவரு 10 கைகளோட ஆயுதம் ஏந்தி காட்சி தரது ஒரு விசேஷம். அதோட பக்கத்துல சிவகாமி அம்மையும் இருக்காங்க. இந்த சபை முழுக்க வெள்ளியால செஞ்சிருக்காங்க. தனி வாசலும் இருக்கு. முன்னாடி வியாக்கரபாதரும் பதஞ்சலி மகரிஷியும் கும்பிட்டபடி இருக்காங்க. உற்சவ நடராஜர் பக்கத்திலேயே இருக்காரு. இவரோட சன்னதி எதிர நின்னு சுந்தரேஸ்வரரையும் நடராஜரையும் ஒரே நேரத்துல பார்க்கலாம். சதாசிவம் சிலை. சதானா எப்போதும்னு அர்த்தம். எங்க திரும்பினாலும் சிவனோட முகம், எதை கேட்டாலும் சிவசிவங்கிற மந்திர ஒளி. இதை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டதுதான் சதாசிவம் சிலை. இந்த சிலைய 7 நிலைகள் கொண்ட அம்மன் கோபுரத்துல பார்க்கலாம். திருநீரு விநாயகரை கும்பிட்டுட்டு அம்மன் சன்னதிக்கு போற வழியில நின்னு இந்த கோபுரத்தை பார்த்தா அருமையான சதாசிவ தரிசனம் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் அருளால கவி பாடுற சக்தி பெற்ற குமரகுருபரர் ஒரு சமயம் காசி யாத்திரை போனாரு. மதுரை வழிய போனவரு இந்த கோயிலுக்கு வந்தாரு. மீனாட்சியை கும்பிட்டுட்டு பிள்ளை தமிழ் பாடினாரு. அப்போ திருமலை நாயக்கர் அவர் பாடுறத கேட்டுட்டு இருந்தாரு. மீனாட்சிய குழந்தையா பாவிச்ச குமரகுருபரர் அவங்களோட சிறப்புகளை பாடினப்போ குழந்தை வடிவுல வந்து பாடலை கேட்டாங்க மீனாட்சி. அவருக்கு தன் கழுத்துல அணிஞ்சிருந்த முத்து மாலையை எடுத்து அனுபவிச்சாங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல குமரகுருபரர் சொன்ன விஷயங்கள் அம்பாள் சன்னதி முன்னாடி இருக்கிற 6 கால் மண்டபத்துல ஓவியமா பார்க்கலாம். அன்னை மீனாட்சிக்கு அங்கையர் கண்ணிங்கிற பேரு இருக்கு. இது கண்ணோட சம்பந்தப்பட்ட பேரு. மீன் போன்ற கண்களை உடையவள். மீன் தன் குட்டிகளை கண்களாலேயே பாதுகாக்கிற மாதிரி காப்பவள்னு அர்த்தம்னு சொல்வாங்க. ஆனா நெருப்புல தன் கண்களை இழந்து ஒரு பக்தருக்கு அவங்க கண்ணொளி கொடுத்த கதை தெரியுமா? மெயின் ஞானியான நீலகண்ட தீட்சிதர் சின்ன வயசுலயே மீனாட்சி பக்தரா இருந்தாரு. இவரோட ஞானத்தை பார்த்த திருமலை நாயக்கர் இவரை தன்னோட முதலமைச்சரா நியமிச்சாரு. அரச பதவி ஏத்தாலும் ஆன்மீக வாழ்க்கையை விடாம தத்துவ விஷயங்கள்ல ஈடுபாடோட இருந்தாரு தீட்சிதர். நீலகண்டருக்கு ஒரு பெரிய சோதனை காத்திருந்தது. திருமலை மன்னரோட மனைவியோட சிலைய தீட்சிதரோட நேரடி பார்வையில சிற்பி சுந்தரமூர்த்தி செதுக்குனாரு. ராணியோட வலது தொடையில ஒரு சின்ன கல்லு செதறி விழுந்து சிலையில குறையா தெரிஞ்சிச்சு. சுந்தரமூர்த்தி அதை சரி செய்ய முயற்சி செஞ்சாரு. மறுபடியும் அதே இடத்துல சில்லு செதறி விழுந்துச்சு. தெய்வீக கலையில கை தேர்ந்த தீட்சிதர்கிட்ட சிற்பி இதை பத்தி சொன்னாரு. ஞானக்கண் கொண்டு பார்த்த தீட்சிதருக்கு ராணியோட வலது தொடையில மச்சம் இருக்கிறதா தெரிஞ்சிச்சு. அதனால அது அப்படியே இருக்கட்டும்னு சிலைய செஞ்சிட சொல்லி கட்டளையிட்டாரு. நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட திருமலை நாயக்க மன்னர் மனசுல சந்தேகம் வந்துச்சு. அவரை கைது செய்ய உத்தரவு போட்டாரு. காவலர்கள் அவரோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க நடந்ததை சொல்லிட்டு கைது செய்ய வந்திருப்பதா சொன்னாங்க. அப்போ தீட்சிதர் உலகத்தை படைச்ச நாயகியான மீனாட்சி அம்மைக்கு கற்பூர ஆரத்தி செஞ்சிட்டு இருந்தாரு.
தன் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்த மாமன்னர் தன் மேல சந்தேகப்பட்டதை நினைச்சு வருந்தினாரு. உணர்ச்சி வசப்பட்டு கற்பூர ஜோதிய தன் கண்ணுல வச்சு கண்களால பொசுக்கிக்கிட்டாரு. மன்னனுக்கு செய்தி போச்சு. அவரு தன் தப்ப உணர்ந்து தீட்சிதரோட வீட்டுக்கு ஓடி வந்து தப்புக்கு வருத்தம் தெரிவிச்சாரு. ஞானமே உருவான தீட்சிதர் மீனாட்சி அம்மை மேல ஆனந்த சாகர ஸ்தவங்கிற 108 ஸ்லோகங்களை சொல்லி பாடினாரு. அப்போ மறுபடியும் கண்ணொளி கிடைச்சது. அப்புறம் திருமலை மன்னர் நீலகண்டருக்கு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற பாலமடைங்கிற இடத்தை தானமா கொடுத்தாரு. அங்க ஒரு சிவன் கோயில் கட்டி அம்மையும் அப்பனையும் கும்பிட்டு அங்கேயே சமாதி நிலை அடைஞ்சாரு. தாய்மையோட முழு சக்தியும் பொங்கிடும் கண்களால நம்ம எல்லாரையும் கடை தேத்துற ஜெகன்மாதாவா அவங்க இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மன் பலவிதமான கோலங்கள்ல அருள் பாலித்ததா சொல்வாங்க. திருவனந்தல், விழா பூஜை, காலசந்தி, திருக்கால சந்தி, உச்சிக்காலம், சாயரச்சை, அர்த்தஜாமம், பள்ளி அறை பூஜைன்னு தினமும் 8 கால பூஜைகள் நடக்குது. இந்த 8 காலங்கள்ல மகாசாடசி, புவனை, மாதங்கி, பஞ்சதசாச்சரி, பாலா, ஷியாமலா, சோடசிங்கிற கோலங்கள்ல அம்பிகையை நினைச்சு கும்பிடுறது இந்த கோயிலுக்கு மட்டுமே உரியது. இந்த பூஜைகள் திருமலை நாயக்கரோட அமைச்சரா வேலை செஞ்ச நீலகண்ட தீட்சிதர் வகுத்து வச்சபடிதான் நடந்துட்டு இருக்கு. இங்கு காரண காமிக ஆகமங்கள் பின்பற்றப்படுது. மதுரை ஆட்சி செய்கிற மீனாட்சி அம்மன் 8 திசைகளோட அதிபதிகளையும் வென்று அதுக்கப்புறம் சிவன் முன்னாடி நின்று அவரே தன்னோட கணவன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த நிகழ்வு சித்திரை திருவிழால நடக்குது. திக்விஜயம் போறப்ப இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானுங்கிற 8 திசை அதிபதிகளையும் ஜெயிக்கிறாங்க. சிவனோட காவலரான அதிகார நந்தியையும் ஜெயிச்சாங்க. அப்புறம் சுவாமியை எதிர்க்க போறப்ப அவரு தனக்கு கணவரா வரப்போறவர்னு தெரிஞ்சு வெக்கத்தால தலை குனிறாங்க. அப்போ அம்பாள் இறைவனை சரணடைஞ்சதை காட்ட அவங்களோட சப்பரத்துல இருக்கிற விளக்குகளை அணைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நிச்சயதார்த்தம் நடக்குது. இதுக்காக பெண் வீடு சார்பா முறைக்காரர்கள் அரிசி, பருப்பு, காய்கறி, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு, புடவைன்னு சீர்பொருட்கள் கொண்டு வந்து தங்கள் வீட்டு பெண்ணா மீனாட்சி அம்மனை பாவிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கிறாங்க. அப்போ சுவாமி அம்பாள் 2 பேரையும் பக்கத்துல வச்சு தீபாராதனை நடக்குது. மறுநாள் திருக்கல்யாணம் நடக்குது. 18 சித்தர்களோட தலைமை சித்தரா சிவனே இருக்காரு. அதனால அவரு எல்லாம் வல்ல சித்தர்னு பேர் பெற்றாரு. இவருக்கு இங்க தனி சன்னதி இருக்கு. சித்தருக்கு அபிஷேகம் கிடையாது. மூலிகை மற்றும் சாம்பிராணி, தைலம் மட்டும் பூசுறாங்க. இவரோட சன்னதியில மல்லிகை பந்தல் அமைச்சு வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சது நடக்கும்னு நம்பிக்கை. சிவனே இங்க சித்தரா இருக்கிறதுனால இவரோட சன்னதி எதிரில் நந்தி இருக்கு. இந்த நந்தி சிவனோட உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி செவி சாய்த்து காட்சியளிக்கிறது விசேஷம். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிவன் 8 வகையான சித்திகளை உபதேசம் செஞ்சாரு. அவங்க அதை மறந்துட்டதுனால கல்லா மாறிட்டாங்க. தங்களுக்கு மோட்சம் வேண்டி பட்டமங்கலங்கிற தலத்துல தவம் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கோயில் சிவன் குருவா இருந்து 8 சித்திகளை மறுபடியும் உபதேசம் செஞ்சாரு. இவரு மதுரையில சிவன் சன்னதி கோஷ்டத்துல உபதேச தட்சிணாமூர்த்தியா காட்சி தராரு. இவரை வேத தட்சிணாமூர்த்தின்னு கூப்பிடுறாங்க. சிவன் சன்னதி எதிர உள்ள கொடிமரத்துல விநாயகர், நந்தி உருவங்கள் பொறிக்கிறது தான் வழக்கம். ஆனா சுந்தரேஸ்வரர் சன்னதி எதிர உள்ள கொடிமரத்துல சம்பந்தர் இருக்காரு. மதுரையை ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வந்தப்ப சம்பந்தர் சிவனை வேண்டி திருநீற்று பதிகம் பாடி மடப்பள்ளி சாம்பலை கொடுத்து குணமாக்குனாரு. சமண மதத்தினரோட போட்டியிட்டு அவங்கள ஜெயிச்சு மறுபடியும் சைவ சமயத்தை நிலநாட்டினாரு. இப்படி மதுரையில சிவ வழிபாடு செழிக்க காரணமா இருந்தவர் சம்பந்தர். அதனால இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில சுவாமி சன்னதி கொடிமரத்துல சம்பந்தரை செதுக்கியிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல நிறைய விநாயகர் சிலைகள் இருந்தாலும் முக்குருணி விநாயகர் தான் உருவத்துல பெரியவர். ஒரு குறினின்னா 4 படி. இந்த விநாயகருக்கு 18 கிலோ பச்சரிசி மாவால செஞ்ச கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி நாள்ல படைக்கிறாங்க. அந்த பேரே இவருக்கு நிலைச்சிடுச்சு. திருமலை நாயக்கர் வண்டியூர்ல தெப்பக்குளம் வெட்டினப்ப பூமிக்குள்ள இந்த விநாயகர் சிலையை கண்டெடுத்தாங்க. அத மீனாட்சி அம்மன் கோயில்ல அவரு பிரதிஷ்டை செஞ்சாரு. இந்த விநாயகர் முன்னாடி இருக்கிற நிலை விளக்குகள்ல திருமலை நாயக்கர் மற்றும் அவரோட குடும்பத்தினரோட உருவங்களை பார்க்கலாம். தெற்கு கோபுரத்தை தாண்டி உள்ள நுழையிற இடத்துல பக்தர்கள் விபூதியால அர்ச்சிக்கிற விபூதி விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. மன்னர்கள் காலத்துல யாரோ ஒரு சிற்பி இந்த கோயிலுக்கு வர்ற எல்லா பக்தர்களும் தாங்களே அபிஷேகம் செஞ்சுக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு தரணும்னு மன்னர்கிட்ட வேண்டி இருக்கணும். அந்த அடிப்படையில இந்த விபூதி விநாயகர் சிலை அமைஞ்சிருக்கு. பக்தர்கள் தாங்க கொண்டு வர விபூதிய அபிஷேகம் செய்யறாங்க.
இவருக்கு அபிஷேகம் செஞ்சா செல்வம் சேரும்னு நம்பிக்கை. விபூதினா மேலான செல்வம்னு அர்த்தம். இவரை கும்பிட்டா வாழும் காலத்துல பெரிய செல்வமும் வாழ்க்கைக்கு அப்புறம் மோட்சங்கிற பிறவா நிலை செல்வமும் கிடைக்கும்னு நம்பிக்கை. மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு இடது பக்கத்துலயும் பிரகாரத்திலையும் ரெட்ட விநாயகர் சன்னதி இருக்கு. இதோட அர்த்தம் ரொம்ப அற்புதமானது. உலகத்துல ஆதி மூலமா விநாயகரை கருதுறோம். விநாயகரை கும்பிட்ட அப்புறம்தான் மற்ற தெய்வங்களை கும்பிடுறது வழக்கம். இந்த வழக்கத்தை விநாயகரும் பின்பற்றணுங்கிற அடிப்படையில விநாயகர் கூட எந்த பூஜையை தொடங்குறதா இருந்தாலும் தன்னையே கும்பிட்டு தொடங்கணுங்கிற அடிப்படையில இந்த சன்னதி அமைஞ்சிருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில்ல சொக்கநாதர் கருவறை 48 வருஷமா மூடப்பட்டு இருந்தது. 1330 வருஷமும் அந்நியர் படையெடுப்பின் போது மீனாட்சி அம்மன் சிலையையும் சுந்தரேஸ்வரரையும் உடைச்சு நொறுக்க முயற்சி நடந்தது. கோயில் ஸ்தானிகர்கள் கருவறையில இந்த சிவலிங்கத்தை மூடி அது மேல கிளிக்கூண்டு ஒன்ன அமைச்சு மணலை பரப்பி விட்டாங்க. கருவறை வாசல்ல கல் சுவரை கொண்டு மூடிட்டாங்க. கருவறைக்கு முன்னாடி உள்ள அர்த்த மண்டபத்துல வேறொரு சிவலிங்கத்தை அமைச்சாங்க. அந்நியர்கள் அந்த சிலைதான் சுந்தரேஸ்வரர்னு நினைச்சு அதை சிதைக்க முயற்சி செஞ்சாங்க. சிதைக்கப்பட்ட அந்த சிவலிங்கமும் இப்போ சுவாமி சன்னதியை ஒட்டி இருக்கு. சுந்தரேஸ்வரர் கருவறை 48 வருஷம் தொடர்ந்து அடைக்கப்பட்டு பூஜை இல்லாம இருந்துச்சு. கம்பண்ணருங்கிற வீரர் அந்நியர்களை ஜெயிச்சு மறுபடியும் கருவறையை திறக்க ஏற்பாடு செஞ்சாரு. அப்போ 48 வருஷத்துக்கு முன்னாடி பூசப்பட்ட சந்தனம் அப்பவும் நல்ல வாசனை வீசுச்சு. சிவலிங்கத்தோட 2 பக்கமும் ஏத்தி வச்சிருந்த வெள்ளி விளக்குகள் அணையாம எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப அதிசயமான விஷயம் தானே. கிழக்கு கோபுரத்து வழியா அம்மன் சன்னதிக்கு உள்ள நுழையும் போது முதல்ல வர மண்டபம் தான் அஷ்டசக்தி மண்டபம். இந்த மண்டபத்துல 8 சக்தி தேவதைகளோட சிற்பங்கள் இருக்கு. இந்த தேவதைகளை வணங்குனா தைரியமும் சக்தியும் கிடைக்கும்னு நம்புறாங்க. இதுல இருக்கிற 8 தூண்கள்ல கௌமாரி, ரௌத்ரி, வைஷ்ணவி, மகாலட்சுமி, குருபணி, சியாமலா, மகேஸ்வரி, மனோன்மணிங்கிற 8 சக்திகள் காட்சி தராங்க. ஒரு காலத்துல இந்த மண்டபம் அன்னதான மண்டபமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆவணி மூல வீதி வந்தப்புறம் தெற்கு ஆவணி மூல வீதியில அமைக்கப்பட்ட சோற்று கடைகள்ல தானம் செஞ்சாங்க. அதனால இங்க ஒரு தெருவுக்கு சோற்றுக்கடை தெருன்னு பேரு இப்பவும் இருக்கு. அஷ்டசக்தி மண்டபத்துக்கு அப்புறம் மீனாட்சி நாயக்கர் மண்டபம் அமைஞ்சிருக்கு. இதோட நீளம் 160 அடி. 6 வரிசைகளா தூண்கள் அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தோட மேல் பாகத்துல ராசி கட்டம் வரைஞ்சிருக்கு. திருமலை நாயக்கரோட அமைச்சரான மீனாட்சி நாயக்கர் கட்டினதுனால இந்த பேரு வந்துச்சு. முதலி மண்டபம். இந்த மண்டபத்தை கடந்தை முதலியார் கட்டினாரு. சிவபெருமான் பிச்சாடனரா இங்க காட்சி தராரு. மோகினியோட சிற்பத்துல ஆடை மடிப்புகள் அழகா செதுக்கப்பட்டிருக்கு. ஊஞ்சல் மண்டபம். அம்மன் சன்னதி நுழைவு வாயில ஒட்டி ஊஞ்சல் மண்டபம் அமைஞ்சிருக்கு. ராணி மங்கம்மாள் இத கட்டினாங்க. ஊஞ்சல் மண்டபத்துக்கு எதிர தெப்பக்குளத்தோட மேற்கு கரையில மங்கம்மாள் மற்றும் நாயக்க அரசர்களோட தளபதியான ராமப்ப ஐயர் ஆகியோருக்கு சிலைகள் அமைஞ்சிருக்கு. சங்கிலி மண்டபம். அம்மன் சன்னதி நுழைவு வாயில சங்கிலி மண்டபம் இருக்கு. இதுல சுக்ரீவன், வாலி, கிராதர்ச்சுனர்னு இவங்களோட சிலைகள் இருக்கு. சொக்கநாதர் கருவறைக்கு வடக்க கரியமாணிக்க பெருமாள் கோயில் இருந்ததா ஒரு தகவல் இருக்கு. அந்த கோயிலோட தூண்களா இவை இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. நாயக்க மன்னர்கள் இங்க ஆண்டதுனால அவங்களும் இதை நிறுவி இருக்கலாங்கிற கருத்தும் இருக்கு. 100 மண்டபம். இந்த மண்டபத்துல 100 தூண்கள் இருக்கு. நடராஜ பெருமாள் இங்க நடனம் ஆடுறாரு. இப்போ இந்த மண்டபம் தியான மண்டபமா இருக்கு. சுவாமி சன்னதிக்கு வெளியே கொடிமரத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. 1526ல சின்னப்பன் நாயக்கர் இதை கட்டினாரு. புது மண்டபம். கிழக்கு கோபுரத்துக்கு எதிரில் இருக்க மண்டபத்தை புது மண்டபம்னு சொல்வாங்க. இதோட உண்மையான பேரு வசந்த மண்டபம். கோடை காலத்துல இந்த மண்டபத்தோட 2 பக்கமும் இருக்க பள்ளங்கள்ல தண்ணியை நிரப்புவாங்க. அப்போ மண்டபத்துக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியான காத்து கிடைக்கும். ஒருவேளை இந்த மண்டபம் தான் மீனாட்சி அம்மன் கோயில்ல கடைசியா கட்டப்பட்டிருக்கலாம். அதனால புது மண்டபங்கிற பேரு வச்சிருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. 133 அடி நீளமும் 105 அடி அகலமும் கொண்ட இந்த மண்டபம் 25 அடி உயரமுள்ள 500 தூண்களோட கட்டுனாங்க. திருவிழா காலங்கள்ல இந்த மண்டபத்துல தான் சுவாமி எழுந்தருளி இருப்பாரு. ராவண அனுக்கிரக மூர்த்தி, திரிபுராந்தகர், காளி, கல்யாண சுந்தரேஸ்வரர், பிரம்மன், இந்திரன், அர்த்த நாரீஸ்வரர், ஊர்த்துவ தாண்டவர், சங்கர நாராயணர், அதிகார நந்தி, கருங்குருவிக்கு உபதேசித்த லீலை, கல்யாணிக்கு கரும்பு கொடுத்தது, பன்றை குட்டிகளுக்கு பால் கொடுத்தது, புளிய மான் குட்டிகளுக்கு பால் கொடுக்க செஞ்ச லீலை, வியாக்கிரபாதர், பதஞ்சலி, வாயர் காவலர்கள், தடாதகை பிராட்டி, சுந்தரேஸ்வரர், சந்திரன், சூரியன்,
ஏகபாத மூர்த்தி, கஜசம்ஹார மூர்த்தி, குதிரை வீரர்கள், யாளிகள், மனைவியோட திருமலை நாயக்கர் மற்றும் 9 நாயக்க மன்னர்களோட சிலைகள் இங்க இருக்கு. கம்பத்தடி மண்டபம் சுவாமி சன்னதியோட 2ஆம் பிரகாரத்துல இருக்க இந்த மண்டபத்துல கைலாசரூடர், சந்திரசேகர், இடபாந்திகர், லிங்கோத்பவர், சாமதகணர், நடராஜர், சுகாசனர், காலசம்ஹாரர், மார்க்கண்டேயர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், திரிபுராந்தகர், சங்கர நாராயணர், அர்த்த நாரீஸ்வரர், இடபாருடர், ஏகபாதமூர்த்தி, சக்கரத்தரர், சலநீத ராணுக்கரர், தட்சிணாமூர்த்தி, கஜசம்ஹாரர், சண்டே சாணுக்கிரர், சோமசுந்தரர், கிராதர்ச்சுனர், உருத்திரர், பிச்சாடனர் சிலைகள் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆயிரங்கால் மண்டபம் ரொம்ப சிறப்பு பெற்றது. தமிழகத்துல திருவண்ணாமலை, சிதம்பரம், திருவாரூர், திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம், திருநெல்வேலி இந்த கோயில்களோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஆயிரங்கால் மண்டபம் கொண்டது சிறப்புடையது. நாயக்க மன்னர்களோட தளபதியா இருந்த அரியநாத முதலியார் இந்த மண்டபத்தை அமைச்சாரு. பழமையான பொருட்களோட களஞ்சியமா இந்த கலைக்கூட இருக்கு. கண்ணப்பர், அரிச்சந்திரன், குரவன் குரத்தி உறவு சிலைகள், இசைத்தூண்கள், அன்னத்தின் மேல அமர்ந்த ரதி ஆகிய சிலைகள் ரொம்பவே முக்கியமானது. இந்த ஆயிரங்கால் மண்டபத்துல ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு சிற்பம் இருக்கும். அதெல்லாம் சில சமயம் நீங்க எந்த கோணத்துல பாக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பக்கம் ஆணுருவம், இன்னொரு பக்கம் பெண்ணுருவம் மாதிரிலாம் தெரியும். இதெல்லாம் சிற்பக்கலையோட உச்சகட்டம். நீ தர்மத்தை காப்பாத்தினேனா தர்மம் உன்னை காப்பாத்தும்னு சொல்வாங்க. தொழில் மேல பக்தியுடையவன் தன் தொழிலோட தர்மத்தையும் பழமையையும் காக்குறதுல அக்கறையா இருக்கணும். இத நிரூபிக்கிற வகையில புது மண்டபத்துல இருக்கிற தையல் கலைஞர்கள் ஒரு வழக்கத்தை பின்பற்றுறாங்க. அவங்க கிராமத்து பெண்களோட மணிப்பர்சான சுருக்கு பை தைக்கும் போது பைக்குள்ள சில்லறை காசு வச்சு பிறகுதான் தைக்க ஆரம்பிப்பாங்க. தங்க கிட்ட அவசரத்துக்கு சில்லறை இல்லைனாலும் யார்கிட்டையாவது வாங்கி வச்ச பிறகுதான் தப்பாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான தொழில் தர்மம் இப்பவும் சில கடைகள்ல மணிப்பர்ஸ் வாங்குறவங்களுக்கு காசுகள் உள்ள வச்சு கொடுக்கறதும் வழக்கமா இருக்கு. பொற்றாமரை குளம் கோயிலுக்குள்ள இருக்கிற பொற்றாமரை குளத்துல ஒரு காலத்துல தங்க தாமரைகள் பூத்ததாகவும் இதை வச்சு இந்திரன் சுந்தரேஸ்வரரை கும்பிட்டதாகவும் சொல்லுவாங்க. இதோட அகலம் 165 அடி, நீளம் 240 அடி. மீனாட்சி அம்மன் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த குளம் அமைஞ்சிருச்சு. சுந்தரேஸ்வரருக்கு கருவறை கட்டின பாண்டியனோட உருவம் இந்த குளத்தோட வடக்கரையில உள்ள தூண்ல பொறிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த படித்துறை பாண்டியன் படித்துறைன்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துல தவளையும் மீனும் இருக்கிறது இல்ல. குளத்தோட தென்கிழக்கு மூலையில இருந்து சுவாமி மற்றும் அம்மன் சன்னதிகளோட தங்க கோபுரங்கள் கும்பிடலாம். இந்த குளத்துலதான் சங்க காலத்துல புலவர்கள் தங்கள் கவிதைகளை அரங்கேற்றுவாங்களாம். அந்த கவிதைகள் இந்த குளத்துல மூழ்காம மிதந்துச்சுன்னா அது நல்ல கவிதைன்னு ஏத்துப்பாங்களாம். இது ஒரு கவிதை அரங்கேற்ற மேடையாவும் இருந்திருக்கு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மற்ற கோயில்கள்ல இல்லாத ஒரு விசேஷம் இருக்கு. அதாவது தமிழ் மாதங்கள்ல நடக்கிற திருவிழால சுவாமி அம்பாள் எந்த வீதிகள்ல போறாங்களோ அந்த வீதி அந்த மாதத்தோட பேர்லயே அழைக்கப்படுது. ஆடி, சித்திரை, ஆவணி, மாசி வீதின்னு கோயிலை சுத்தி 4 வீதிகள் இருக்கு. இதுல ஆவணி வீதி மட்டும் மூல நட்சத்திரத்தோட சேர்ந்து ஆவணி மூல வீதின்னு அழைக்கப்படுது. சிவனோட திருவிளையாடல்கள்ல பிட்டுக்கு மண் சுமந்த லீலை இந்த மாதத்துல தான் நடந்துச்சு. அதனால ஆவணி மூல நட்சத்திரத்துல பிட்டு திருவிழா இங்க விசேஷமா நடக்குது. இந்த திருவிழால சுவாமி வீதியை சுத்தி வராரு. மதுரை சொக்கநாதருக்கு பல வாகனங்கள் இருக்கு. ஆனா வெள்ளி ஐராவத வாகனம் ரொம்ப விசேஷமானது. இந்த வாகனத்துல திருக்கல்யாணத்தன்று மாலையில மட்டும் எழுந்தருள்வாரு. இந்த யானையை மையப்படுத்தி யானை யானை அழகர் யானை ஆடுமாம் சொக்கர் கொம்பானை, அழகரும் சொக்கரும் ஏறும் யானைங்கிற குழந்தை தாலாட்டு பாடலும் இருக்கு. முதல் திருவிளையாடல் மதுரையில சிவபெருமான் 63 திருவிளையாடல்கள் செஞ்சாரு. இதுல முதல் திருவிளையாடலா இந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தது நடந்துச்சு. இந்த திருவிளையாடல் சித்ரா பௌர்ணமி அப்ப நடக்குது. அன்னைக்கு உச்ச காலத்துல சிவன் சன்னதி எதிரில இந்திரன் சிலைய வச்சு சிவனுக்கு தீபாராதனை செய்யறாங்க. இந்த பூஜைய இந்திரனே செய்யறதா சொல்றாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் தோன்றின காலத்துல கடம்ப மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியா இருந்துச்சுன்னு திருவிளையாடல் புராணம் சொல்லுது. தனஜெயங்கிற வணிகன் கடம்ப மரத்தடிவுல சொக்கநாதரை கண்டதா கோயில் வரலாறு சொல்லுது. சுவாமி சன்னதியில உள் பிரகாரத்துல துர்க்கை சன்னதிக்கு எதிர காஞ்சு போன நிலையில ரொம்ப பழமையான கடம்ப மரம் ஒண்ணு இருக்கு. இத பக்தர்கள் தொட்டு கும்புறதுனால மரத்தை பாதுகாக்கிற நோக்கத்துல சுத்தி கம்பி வேலி போட்டிருக்காங்க. மேல கோபுரத்துல நுழைஞ்சதும் இடது பக்கத்துல ஒரு கடம்ப மரம் இருக்கு. நல்லா வளர்ந்து பெரிய மரமா இருக்கு. பக்தர்கள் இந்த மரத்தை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு ஒரு மரம் நடவும் அதன் மூலமா மீனாட்சி பட்டணத்தோட மாசு குறைச்சு
அவங்களோட மதிப்பிற்குரியவங்களா மாறவும் நம்ம உறுதி எடுத்துப்போம். கம்பத்தடி மண்டபத்துல வடக்கு நோக்கிய தூண்ல கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண் நிக்கிறதையும், அவளுக்கு கீழே ஒரு வயசான பாட்டி பிரசவம் பார்க்குற நிலையில நிக்கிறதையும் பார்க்கலாம். கீழே நிக்கிற பெண் தாயுமானவர்னு அழைக்கப்படுவாரு. சிவபெருமானுக்கு தாயுமானவர்னு ஒரு பேர் இருக்கு. தன்னோட பக்தியோட பக்திக்கு மனசு உருகி சிவபெருமானை பிரசவம் பார்த்ததுனால அவருக்கு இந்த பேரு வந்துச்சு. இவருக்கு கோயில் திருச்சியில இருக்கு. அந்த காட்சி இந்த தூண்ல செதுக்கப்பட்டிருக்கு. சுகப்பிரசவம் ஆக இந்த சிற்பத்துக்கு எண்ணெய் பூசி கர்ப்பிணிகள் வேண்டிக்கிறாங்க. ரணியனை கொன்ன நரசிம்மர் உக்கரமூர்த்தியாகி இங்கும் அங்கும் அலைஞ்சாரு. அசுரனோட ரத்தம் நரசிம்மர கோபத்துக்கு ஆளாக்குச்சு. கோபத்தை தணிக்கும்படி தேவர்கள் சிவபெருமான வேண்டிட்டாங்க. சிவபெருமான் மனிதன், மிருகம், பறவைங்கிற அதிசய உருவம் எடுத்து வந்து நரசிம்மரை கட்டி பிடிச்சு சாந்தப்படுத்தினாரு. இந்த சரப பெருமான் திருக்கல்யாண மண்டபத்துக்கு எதிரில இருக்க தூண்ல காட்சி தராரு. ராகு காலத்துல கும்பிடுறாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலை செய்யணும். அதை நிரூபிக்கிற வகையில மதுரையில சுவாமி ஆட்சி 6 மாசங்களும் அம்மனோட ஆட்சி 6 மாசங்களும் மாறி மாறி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலத்துல சித்திரை திருவிழா கிடையாது. மாசி மாசத்துலதான் திருவிழா நடந்துச்சு. இதை நிரூபிக்கிற வகையில இப்பவும் மாசி வீதியில தான் சித்திரை திருவிழா ஊர்வலம் நடக்குது. திருமலை நாயக்க மன்னர் சைவ வைணவ ஒற்றுமைக்காக அழகர் ஆத்துல இறங்குற நிகழ்ச்சியையும் மீனாட்சி அம்மனோட மாசி திருவிழாவையும் சித்திரை மாசத்துக்கு மாத்தினாரு. விவசாயிகளோட ஓய்வு காலத்தை நினைச்சு சித்திரை மாசத்துக்கு திருவிழாவா மாத்திருக்கணும். திருவிழா மாத்தின அப்புறம் மீனாட்சி அம்மனுக்கு சித்திரையிலையும் சொக்கநாதருக்கு ஆவணியிலையும் பட்டாபிஷேகம் நடக்குது. இதுக்கப்புறம் அம்மன் சித்திரை முதல் 4 மாசமும் சுவாமி ஆவணி முதல் 8 மாசங்களும் ஆட்சி செய்யறாங்க. மதுரையில மீனாட்சிக்கே முக்கியத்துவம்னாலும் தன் கணவருக்கு ஆட்சி பொறுப்பை விட்டு கொடுக்கணும்னு அவங்க விரும்பினதுனால 8 மாசங்களா மாறிச்சுங்கிறத சொல்லிதான் தெரியணுமா என்ன? நவ கிரகங்கள்ல இது புதனுக்குரிய தலம். ஜாதகத்துல புதன் திசை நடக்கிறவங்க இங்க வேண்டிக்கிறாங்க. புதன்கிழமைகள்ல காலை 6 to 7 மணிக்குள்ள சிவனுக்கும் அம்பிகைக்கும் பச்சை பட்டு வஸ்திரம் சாத்தி பாசி பயிறு நெய்வேத்தியம் படைச்சு கும்பிட்டா படிப்புல சிறப்பிடம் பெறலாம்னு நம்பிக்கை. நெய்வேத்தியத்தை கோயில்ல தான் செய்யணும். வீட்டில இருந்து எடுத்துட்டு போகக்கூடாது. படிப்புல பின்தங்கியுள்ள மாணவர்கள் காப்பாத்துற கருணை கடலா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்காங்க. மீனாட்சி கோயிலோட பழைய திருமண மண்டபத்துல காக்கோளம் பூக்கோளம்னு 2 ஓவியங்கள் வரைஞ்சிருக்கு. இந்த ஓவியங்களை பார்த்தா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்க ஊர்ல பாலாறு ஓடுதா தேனாறு ஓடுதான்னு மேடைகள்ல பேசி கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஓவியங்கள்ல பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், தேன்கடல் இப்படி எல்லாத்தையும் பார்க்கலாம். சூரிய மண்டலம் 9000 யோசனை பரப்பளவு கொண்டதா இருந்துச்சு. அதை சுத்தி 2700 யோசனை பரப்பு கொண்ட வளையம் இருந்துச்சு. நாம வாழ்ற பூமி 50 கோடி யோசனை விஸ்தீரணமுடையதா இருந்துச்சு. இந்த பூமியோட நடுவுல ஜம்பத் விபங்கிற தீவு இருந்துச்சு. அந்த தீவுல மேருமலை அமைஞ்சிருச்சு. மேருமலைக்கு கிழக்க இந்திரப்பட்டணமும் தெற்க யமப்பட்டணமும் மேற்க வருணப்பட்டணமும் இருந்துச்சு. இந்த பட்டணங்கள்ல உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக தேவர்கள் இருப்பாங்க. இந்த மண்டலங்கள்ல என்னென்ன தீவுகள் வீதிகள் இருந்துச்சுங்கிற விபரம் காக்கோள ஓவியத்துல இருக்கு. அந்த கால தேவர் உலகத்தை இந்த ஓவியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓவியத்துல அசுவினி, பரணி, கிருத்திகை, மிருகசிரிசம், 4 நட்சத்திரங்கள் கொண்ட நாக வீதி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் அடங்கிய ஐராவத வீதி, ஆர்ஷ வீதி, கோவீதி, திருவோணம், அபிட்டம், சதயம் இப்படி இணைஞ்ச ஐரத்துருவ வீதி, அஸ்தம், சித்திரை, சுவாதி அடங்கிய இன்னொரு நாக வீதி, விசாகம், ஜேஷ்டம், அனுசம் இதெல்லாம் அடங்கின மிருக வீதி, மூலம், பிராடம், உத்ராடம் இதெல்லாம் அடங்கின வைஸ்வானர வீதி உட்பட பல வீதிகள் அடங்கியிருக்கு. இந்த உலகத்துல ஸ்வேத தீபங்கிற கிரகம் இருக்கு. அந்த கிரகத்துல பார்க்கடல் இருக்கு. பூமியில உப்பு நீர் கடல் இருக்கிற மாதிரி மற்ற கிரகங்கள்ல பலவிதமான சமுத்திரங்கள் இருக்கிறதா வேத இலக்கியங்கள்ல இருந்து தெரிய வருது. பார்க்கடல், எண்ணெய் கடல், மதுக்கடல், நெய்க்கடல், தயிர்கடல், தேன்கடல் இதெல்லாம் இங்க அடங்கும். இந்த கடலுக்குள்ள கசேரு, இந்திரத்தீவு, தாமிர பரணத்தீவு, கபஸ்திவம், நாகத்தீவு, சௌமியத்தீவு, காந்தர்வ தீவு, பாரத்தீவு இருந்துச்சு. இதெல்லாம் பத்தின விஷயங்களை இந்த ஓவியத்துல பார்க்கலாம். இந்த மீனாட்சி அம்மன் கோயில் 51 சக்தி பீடங்கள்ல ஒண்ணுன்னு சொல்வாங்க. சதி தேவியோட உடல் பாகங்கள் விழுந்த இடங்களை சக்தி பீடங்களா வணங்கப்படுது. இதுல மீனாட்சி அம்மன் கோயில் சதி தேவியோட கண் விழுந்த இடமா கருதப்படுது. அதனாலதான் இங்க அம்மனுக்கு அங்கேர் கண்ணி அப்படின்னு பேரு உண்டு. மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு அற்புதமான இடம். நீங்க மதுரைக்கு போனா கண்டிப்பா போய் பாருங்க.
ஒரு கோயில் மட்டும் இல்லாம வரலாற்றையும் கலையையும் பக்தியையும் ஒரு சேர உணர முடியும். இந்த கோயிலுக்குள்ள போறதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. செல்போன் கேமரா அனுமதிக்க மாட்டாங்க. அதனால லாக்கர் வசதி இருக்கும், அங்க நீங்க வச்சுட்டு போலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி இந்த வீடியோல நிறையவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.